ஆசிரியர்களுக்கு வணக்கம். எக்ஸாம்க்கு இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கு. ஒட்டுமொத்தமா இருக்கிற சைக்காலஜி புக் எல்லாத்தையும் உட்காந்து படிக்கிறதுக்கு டைம் கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். உங்களுக்கு அந்த வேலையை சுலபமாக்கறதுக்கு தான் சைக்காலஜி புக்ல இருந்து எதெல்லாம் எக்ஸாம்க்கு கண்டிப்பா கேட்பாங்களோ, எதெல்லாம் தேவையோ அத மட்டும் அந்த முக்கியமான தலைப்ப மட்டும் எடுத்து நான் உங்களுக்கு வீடியோவா குடுத்துருக்கேன். ஆக்சுவலா இதுல வந்து ஒரு 11 தலைப்புகள்ல இருக்கு. நீங்க நாள் கணக்கா புக்ஸ தேடி அதுல இருக்கிற முக்கியமான குறிப்புகள் எல்லாம் நோட்ஸ் எடுத்து படிக்கிற வேண்டிய விஷயத்த இந்த 2 வீடியோலயே நான் உங்களுக்கு ஈஸியா எக்ஸ்பிளைன் பண்ணிடுவேன். ஸ்மார்ட் ஒர்க், ஹார்ட் ஒர்க் அப்படின்னு 2 இருக்கு. நம்ம ஹார்ட் ஒர்க்கை சூஸ் பண்ணோம்னா ரொம்ப படிச்சுட்டு போயிட்டே தான் இருக்கணும். ஸ்மார்ட் ஒர்க்கா அதாவது என்ன கேட்பாங்களோ அதை ஷார்ப்பாக படிச்சுட்டு போனால் ஈஸியாக நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஷின் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும், இதில் இருக்கிற பேர் இல்லாத கொஷின் பேப்பரே இல்லைன்னு சொல்லலாம். பார்த்தீங்கன்னா 2023ல் கிட்டத்தட்ட ஒரு 23 செட் ஆஃப் கொஷின் இருக்குது. அந்த கொஷின் பேப்பரில் ஏதாவது ஒன்று நீங்கள் சூஸ் பண்ணி எடுத்து பார்த்தீங்கன்னா நான் கொடுத்துருக்கிற டாப்பிக்லேருந்து கண்டிப்பாக கொஷின்ஸ் வந்திருக்கும். அந்தளவுக்கு இம்பார்ட்டன்ட் இந்த வீடியோ. ஃபுல்லாக ஃபில்டர் பண்ணி எது இம்பார்ட்டனோ அது மட்டும்தான், இதில் இது வராது அப்படின்னு எதுவுமே சொல்ல முடியாது. சரிங்களா? அந்தளவுக்கு ஃபில்டர் பண்ணி இம்பார்ட்டனை மட்டும்தான் கொடுத்துருக்கேன். இது வந்து 2 வீடியோவாக வரும், பார்ட் 1 பார்ட் 2. இப்போ கொடுத்துருக்கிறது பார்ட் 1, அடுத்து வரப்போகிறது பார்ட் 2. இது ரெண்டுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் சைக்காலஜி மற்ற எதெல்லாம் நீங்கள் படிக்கிறீங்களோ இல்லையோ தெரியாது, பட் இந்த 2 வீடியோவை மட்டும் கண்டிப்பாக பார்த்துட்டு போனீங்கன்னா நிச்சயமாக இதில் வந்து கொஷின்ஸ் வரும். கிளாஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் கொடுக்குற லைக் தான் 2 நாளாக இந்த வீடியோக்காக நோட்ஸ் எடுத்த எனக்கான கிரெடிட். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம்னா நுண்ணறிவு கோட்பாடுகள். இந்த கோட்பாடுகள் எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இந்த கோட்பாடுகளை சொன்னது யார் அப்படின்னு நிறைய டைம் கேட்டிருக்காங்க. நமக்கு டீட்டெயிலாக அந்த கோட்பாடுகளுக்குள்ளே போயிட்டு கேட்கறது கிடையாது. இந்த கோட்பாடுகளை கூறினவங்களோட பேரை அடிக்கடி கேட்டிருக்காங்க. சரிங்களா? இப்போ ஃபஸ்ட்டு ஒற்றை காரணி கோட்பாடு, ஆல்ஃபர்ட் ஃபீனே. இது என்னன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஒற்றை காரணி கோட்பாடில் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நம்மக்கிட்ட இருக்கிற நாலேஜ் வந்து நம்மக்கிட்ட இருக்கிற நுண்ணறிவுன்றது ஒரு பொதுவான சக்தி அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஒரு மாணவன் வந்து மேக்ஸில் புத்திசாலியாக இருந்தால் அவன் சயின்ஸு, இங்கிலீஷு, தமிழ் எல்லாத்துலேயுமே, அதாவது விளையாட்டு எல்லாத்துலேயுமே புத்திசாலியாக தான் இருப்பான் அப்படின்னு சொல்லி ஆல்ஃபர்ட் ஃபீனே சொல்கிறாரு. பட் இதை வந்து உளவியல் அறிஞர்கள் ஒத்துக்கலை. அதனால தான் இதுக்கு பேர் என்னன்னு சொல்கிறாங்கன்னா முடியரசு கொள்கை. ஒற்றை காரணி கோட்பாட்டை முடியரசு கொள்கை அப்படின்னு சொல்கிறாங்க. முடியரசு கொள்கை இல்லை முடியரசு கோட்பாடுன்னு சொன்னாலும் சொல்லலாம். ஆனால் இதில் வந்து நிறைய டிராபேக் இருக்கிறதுனால தான் இரட்டை காரணி கோட்பாடு இது வந்து கொண்டு வந்திருந்தாங்க. சரிங்களா? இரட்டை காரணி கோட்பாட்டை கொண்டு வந்தது யார் அப்படின்னு கேட்டால் சார்லஸ் ஸ்பியர்மேன். நீங்கள் வந்து நான் இங்கே கொடுத்துருக்கேன் இல்லைங்களா, இந்த நோட்ஸை மட்டும் நீங்கள் எழுதிக்கோங்க. ஒற்றை காரணி கோட்பாடு, இரட்டை காரணி கோட்பாடு, குழு காரணி கோட்பாடுன்னு இந்த மட்டும் நீங்கள் எழுதிக்கோங்க. அந்த கோட்பாடை பற்றி நான் சொல்கிற இன்ஃபர்மேஷனை மட்டும் கேட்டு வச்சுக்கோங்க. சரிங்களா? ஏன்னா அது என்னென்னு புரிஞ்சுதுன்னா உங்களுக்கு படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும்ல. இதோட விளக்கம் தெரிஞ்சதுன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்காக தான் நான் வெறும் கோட்பாடு மட்டும் சொல்லாமல் அந்த கோட்பாட்டில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றதையும் சொல்கிறேன். சரிங்களா? நெக்ஸ்ட்டு இரட்டை காரணி கோட்பாடு, சார்லஸ் ஸ்பியர்மேன். இவர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மனிதனோட நுண்ணறிவில் 2 காரணிகள் இருக்குது அப்படின்னு சொன்னது இவர் தான். அது என்ன காரணினா ஜி ஃபேக்டர், ஜி ஃபேக்டர், எஸ் ஃபேக்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது நம்ம புக்கில் இருக்குது. ஜி ஃபேக்டர், எஸ் ஃபேக்டர். ஜி ஃபேக்டர்னா என்னென்னா நம்ம பிறப்பிலே இருக்கிற பொதுவான புத்திசாலித்தனம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஜீன்லேயே இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. எஸ் ஃபேக்டர் அப்படின்னா நம்ம பயிற்சியின் மூலமாக கற்றுக்கிற திறமை. சரிங்களா? நம்ம பயிற்சி எடுக்கிறோம் இல்லைங்களா, இந்த பயிற்சியின் மூலமாக நம்ம கற்றுக்கிற திறமை. இதை நீங்கள் புக்கில் படித்து பாருங்கள், ரொம்ப குழப்பி கொடுத்துருப்பாங்க. ஆனால் எக்ஸாக்டான மீனிங் இதுதான். இதை சிம்பிளாக சொல்லணுன்னா, அதாவது இந்த ஜி ஃபேக்டர், எஸ் ஃபேக்டரை சிம்பிளாக நம்ம சொல்லணுன்னா எப்படின்னா, ஒருத்தவங்களுக்கு இயல்பாகவே நல்ல குரல் வளம் இருந்துச்சுன்னா அது வந்து ஜி ஃபேக்டர். ஆனால் அது அவங்க முறையாக சங்கீதம் படிச்சுட்டு அவங்க ஒரு பெரிய ஆகிறாங்க இல்லைங்களா, அதுக்கு காரணம் எஸ் ஃபேக்டர். புரியுதுங்களா? அப்போ இரட்டை காரணி கோட்பாடு, ஜி ஃபேக்டர், எஸ் ஃபேக்டர், இது ரெண்டுத்தையும் கொண்டு வந்தது யாருன்னா சார்லஸ் ஸ்பியர்மேன். சரிங்களா? நெக்ஸ்ட்டு குழு காரணி கோட்பாடு, லூயிஸ் தர்ஸ்டன். இது வந்து நிறைய டைம் கேட்டிருக்காங்கப்பா. குழு காரணி கோட்பாடு. இவர் வந்து நுண்ணறிவுன்றது ஒரே ஒரு சக்தி இல்லை 2 காரணி கிடையாது. அதாவது ஃபஸ்ட்டு 2 பேர் சொன்னாங்க இல்லைங்களா, ஒற்றை காரணி கோட்பாடு, இரட்டை காரணி கோட்பாடு, அதெல்லாம் சும்மாங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. என்ன சொல்கிறாருன்னா, நுண்ணறிவுன்றது ஒரு சக்தி கிடையாது, இல்லை 2 காரணியும் கிடையாது. அது வந்து 7 முதன்மையான மரணத்திறன்கள் அதில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்னென்னா பிரைமரி மென்டல் எபிலிட்டிஸ் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த PMA அப்படின்னு இருக்கு இல்லைங்களா, இந்த PMA அதாவது 7 முதன்மையான மனத்திறன்கள் தான் நுண்ணறிவு அப்படின்னு சொல்கிறாரு. இந்த PMA அப்படின்னா என்னென்னா பிரைமரி மென்டல் எபிலிட்டிஸ். அந்த 7 திறன்கள் என்னென்னா
ஜஸ்ட் சொல்கிறேன் தெரிஞ்சுக்கோங்க. சொல்லாற்றல், வார்த்தை வேகம், எண் திறன், இடைவெளி திறன், நினைவு திறன், வேகமாய் உணர்தல், பகுத்தாராயும் திறன், இந்த ரீசனிங் அதெல்லாம் சொல்லுவாங்க இல்லைங்களா இது. அப்போ இந்த குழு காரணி கோட்பாடு ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது சொன்னது யாருன்னா லூயிஸ் தர்ஸ்டன். நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்னா தார்டெக்கின் பல்காரணி கொள்கை. இதுவும் நிறைய டைம் கேட்டிருக்காங்க. பல்காரணி கொள்கையை சொன்னது யாருன்னா தார்டெக். பொதுவாக நுண்ணறிவு அப்படின்றது ஒன்று எதுவுமே கிடையாது. இவர் டக்குன்னு என்ன சொல்கிறாருன்னா நுண்ணறிவுன்றது பொதுவாக எதுவுமே இல்லை, இது தனித்தனியாக இருக்கிற சில திறன்களோட தொகுப்பு தான் நுண்ணறிவு. அதாவது மணல் எப்படி கொட்டி கிடக்குது அது மாதிரி நிறையா விஷயங்களை சேர்த்தது தான் நுண்ணறிவு அப்படின்னு சொல்கிறாரு. சரிங்களா? இவர் தான் நுண்ணறிவை 3 வகையாக பிரிக்கிறாரு. அது என்னென்னா சமூக நுண்ணறிவு, மக்களோட பழகிறது; கருத்தியல் நுண்ணறிவு, இந்த எண்கள் சொற்கள் இதெல்லாம் புரிஞ்சுக்கிறது; இயந்திர நுண்ணறிவு, அதாவது பொருட்களை கையாளுறது அப்படின்னு சொல்லிட்டு தார்டெக் சொல்கிறாரு. இதுதான் தார்டெக்கோட பல்காரணி கொள்கை. நெக்ஸ்ட் பல்வகை நுண்ணறிவு கோட்பாடு. இது யாருன்னா கார்டன். இதை நிறையா டைம் கேட்டிருக்காங்க. எப்படி கேட்டிருக்காங்கன்னா கார்டனோட பல்வகை நுண்ணறிவு கோட்பாடில் எத்தனை நிலைகள் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதனால தான் நான் இங்கே கொடுத்துட்டேன் 8 நிலைகள்னு. சரிங்களா? இது இம்பார்ட்டன்ட். கார்டனோட பல்வகை நுண்ணறிவு கோட்பாடு எத்தனை இருக்குன்னு கேட்டாங்கன்னா 8. இவர் என்ன சொல்கிறாருன்னா மனுஷங்களுக்குள்ளார 8 வெவ்வேறு வகையான நுண்ணறிவு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஒரு துறையில் அவங்க சுமாராக இருந்தாங்கன்னா இன்னொரு துறையில் அவங்களுக்கு மேதையாக இருக்கலாம். எக்ஸாம்பிளாக என்ன சொல்லலாம், இப்போ சச்சின் எடுத்துட்டிங்கன்னா அவங்களுக்கு உடல் இயக்க நுண்ணறிவு ரொம்ப அதிகமாக இருக்கும். ஏஆர் ரகுமான்னா அவருக்கு இசையோட நுண்ணறிவு அதிகமாக இருக்கும். இப்போ கவிஞர்கள்னால் மொழி நுண்ணறிவு அது அவங்களுக்கு அதிகமாக இருக்கும். இந்த மாதிரி ஒவ்வொரு வகையிலையும், அதாவது ஒவ்வொரு துறையிலையும் அவங்க அவங்களோட துறையில் சிறந்து விளங்குவாங்க. அவங்க எல்லாத்துலேயும் விளங்க மாட்டாங்க. அவங்கவுங்களுக்கு எந்த திறமை இருக்கோ அந்த துறையில் அவங்க சிறந்து விளங்குவாங்க அப்படின்னு யார் சொல்கிறாங்கன்னா கார்டனர். நெக்ஸ்ட்டு இவர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த கில்ஃபோர்ட் இருக்காங்க இல்லைங்களா, இதை நம்ம சைக்காலஜி புக்கில் கிட்டத்தட்ட 3 to 4 பேஜ் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஒரு பெரிய பாக்ஸ் போட்டு இந்த குட்டி குட்டியாக க்யூப் மாதிரி பாக்ஸ் போட்டு கொடுத்துருப்பாங்க பாருங்களா, அதுதான் இது. நம்ம புக்கில் பேஜ் நம்பர் 255 இருக்குது. நம்ம படிக்கும்போது, அதாவது நம்ம பிஎட் படிக்கும்போது இது 15 மார்க் கொஷினாக கேட்பாங்க. நுண்ணறிவை ஒரு முப்பரிமாண ஒரு பாக்ஸ் மாதிரி, அதாவது ஒரு கியூப் மாதிரி விளக்குனவர் இவர் தான். நம்ம மூளை செயல்படும் போது ஒரு 3 விஷயம் நடக்குமா. அது என்னென்னா செயல்பாடுகள், பொருள் அடக்கம், விளைவுகள் அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் என்ன பண்ணி வச்சுருக்காருன்னா இந்த செயல்பாடுகள் அப்படின்னு இருக்கு இல்லைங்களா, இந்த செயல்பாடுகளை 5 வகையாக பிரிச்சிருக்காரு. இந்த பொருளடக்கத்தை 4 வகையாக பிரிச்சிருக்காரு. இந்த விளைவுகளை 6 வகையாக பிரிச்சிருக்காரு. சரிங்களா? இப்போ 5, 4, 6 இதெல்லாம் பிரிச்சுட்டாரு. இதெல்லாம் பிரிச்சுட்டு இது எல்லாத்தையும் நுண்ணறிவு கூறுகளாக மதிப்பிட்டார். எப்படி தெரியுங்களா? 4 × 5 × 6 இது எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்குது? 120 கிடைக்குதுங்களா? அப்போ 120 நுண்ணறிவு கூறுகள் இருக்குது அப்படின்னு இதை மதிப்பிடவும் இவர் முயன்றிருக்காரு. அது என்னது 4, 5, 6 அப்படின்னா செயல்பாடுகளில் 5 சொன்னோன்னா அது என்னதுன்னா அறிதல், நினைவு கூறுதல், குவி சிந்தனை, விரி சிந்தனை, மதிப்பீடு இதெல்லாம் செயலில் வந்துருமா. நெக்ஸ்ட் பொருளில் உருவம், குறியீடு, சொல் பொருள், நடத்தை இதெல்லாம் வந்துருமா. விளைவுகளில் அலகுகள், வகைகள், தொடர்புகள், ஒருங்கமைப்புகள், மாற்றியமைப்புகள், அனுமானங்கள் இந்த மாதிரி 6 வருமா. மேம் நான் இது எல்லாமே நோட் பண்ணணுமா அப்படின்னு கேட்டால் இதெல்லாம் நீங்கள் நோட் பண்ணவே வேணாம். ஜஸ்ட்டு நுண்ணறிவு கட்டமைப்பு கோட்பாடு அப்படின்னு கேட்டால் அது யாருன்னா கில்ஃபோர்ட். சரிங்களா? இவர் செயல்பாடுகள், பொருளடக்கம், விளைவுகள் என்ன நான் கொடுத்துருக்கணும் அதை நோட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் இப்படி இன்ஃபர்மேஷன் இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க. தெரிஞ்சுக்கிட்டு படித்தா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா புரியுன்றதுக்காக தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கேன். சரிங்களா? சிம்பிளாக நம்ம சொல்லணுன்னா இவர் சொல்கிற இந்த 3 விஷயத்தில் ஃபஸ்ட்டு வர்றது பொருளடக்கம். அதாவது நம்ம பார்க்குற அல்லது கேட்குற தகவல் ஏதாவது ஒரு விஷயமா இருக்கலாம். நம்ம பார்க்குறோம் இல்லை கேட்குற தகவலை பொருளடக்கத்துக்குள்ளே அவர் கொண்டு வந்துடுறாரு. செயல்பாடுகள்னால் என்னென்னா அந்த தகவலை வச்சு நம்ம மூளை ஒரு விஷயத்தை யோசிக்கும். எல்லாரோட மூளையும் ஒரே மாதிரி யோசிக்குங்களா? பாசிட்டிவாகவும் யோசிக்கும், நெகட்டிவாகவும் யோசிக்கும். அப்போ நம்ம ஒரு பொருளை பார்க்குறோம் இல்லை ஒரு தகவலை கேட்குறோன்னா அது பொருளடக்கத்துக்குள்ளே வந்துடும். செயல்பாடுகள்னால் நம்ம மூளை எப்படி யோசிக்குது அது செயல்பாட்டுக்குள்ளே வந்துடும். விளைவுகள்னால் ஃபைனலாக நம்ம ஒரு டிசிஷன் எடுப்போம் இல்லைங்களா, இதுதான்ப்பா அப்படின்ட்டு, அது விளைவுகளில் வந்துடும். சரிங்களா? இதை தான் அவர் பிரித்து 5, 4, 6ன்னு சொல்லிட்டு 120 அப்படின்ற முடிவை கொண்டு வந்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இதை மறுபடியும் இவர் நிறையா கால்குலேட் பண்ணி அதை 180ஆகவும் மாற்றிருக்காரு. நமக்கு இவ்வளோ டீட்டெயிலாம் தேவையில்ல. ஜஸ்ட்டு
நுண்ணறிவு கட்டமைப்பு கோட்பாடுனா கில்ஃபோர்டு அவர் வந்து செயல்பாடுகள், பொருளடக்கம், விளைவுகள்னு 3 விஷயத்த சொல்லியிருக்காரு. இதை தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு முக்கோண கோட்பாடு ராபர்ட் ஸ்டென்ஃபர்க். இதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. இதுவும் நுண்ணறிவு சார்ந்தது தான். இதை பற்றி நம்ம புக்கில் ரொம்ப பெரிய டீட்டெயிலாம் கொடுக்கல, ஜஸ்ட்டு தெரிஞ்சு மட்டும் வச்சுக்கோங்க. அதாவது நுண்ணறிவு பகுப்பாய்வு செய்வது, ஆக்கப்பூர்வமான சூழ்நிலையில் எப்படி செயல்படணும் அப்படின்றத பற்றி சொல்லியிருப்பாங்க. இதில் இன்னொரு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் என்னென்னா, இந்த கார்டனர் இவர் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, 8 நிலைகள் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, இந்த 8 நிலைகளையும் அவர் எந்த புக்கில் கொடுத்துருப்பாங்கன்னா மனத்திட்பங்கள், அதாவது பன்முக நுண்ணறிவு கோட்பாடு அப்படின்ற புக்கில் தான் கொடுத்துருப்பாரு. இது வந்து இவரோட ரொம்ப பிரபலமான புக்குன்னு சொல்கிறாங்க. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. மனத்திட்பங்கள். இது நம்ம புக்லேயும் இருக்குது. மனத்திட்பங்கள், பன்முக நுண்ணறிவு கோட்பாடு, ஃப்ரேம்ஸ் ஆஃப் மைண்ட், த தியரி ஆஃப் மல்டிபிள் இன்டெலிஜென்ஸ். சரிங்களா? நெக்ஸ்ட் பார்க்கலாம். இப்போ நுண்ணறிவு பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் வந்து ஆளுமை மற்றும் மனநல சோதனைகள். இந்த ஆளுமை மற்றும் மனநல சோதனைகள் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதையுமே நமக்கு நிறைய டைம் கேட்டிருக்காங்க. இந்த ரோர்ஷாக்கோட மைத்தட சோதனை இது நிறையா டைம் கேட்டிருக்காங்க. சரிங்களா? இது வந்து ஆளுமையை கண்டறியும் புறத்தோற்று நுண்முறை. ரோஷாக்கோட மைத்தட சோதனை எதை சொல்லுது அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா, ஆளுமையை கண்டறியும் புறத்தேற்று நுண்முறை. இதை வந்து சிம்பிளாக, அதாவது மைத்தட சோதனை அப்படின்னா என்னன்றதை சிம்பிளாக நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ நம்ம சின்ன வயசில் விளையாடிப்போம் இல்லைங்களா, ஒரு பேப்பரில் கொஞ்சமாக மையை ஊற்றிட்டு அதை 4ஆக மடித்து திறந்து பார்த்தோம்னா விசித்திரமாக ஒரு ஷேப்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லைங்களா, இதுதான். இதை வந்து மொத்தம் வந்து 10 கார்டில், சரிங்களா, இவர் எத்தனை கார்டு யூஸ் பண்ணியிருக்காங்கன்ற கொஷினும் கேட்டிருக்காங்க. ரோஷக் மைத்தட சோதனையில் பயன்படுத்தப்பட்ட கார்டுகளின் எண்ணிக்கைன்னு கேட்டிருக்காங்க. மொத்தமாக 10 கார்டுகளை யூஸ் பண்ணி அவர் செஞ்சுருக்காரு. சரிங்களா? இந்த 10 கார்டுகள்லையும் இந்த மைத்தடங்களை வந்து மனுஷங்க கிட்ட காமிப்பாங்களாம். இந்த வடிவத்தை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்னு சொல்லி கேட்பாங்களாம். சரிங்களா? இப்போ ஒரு ஷேப்பை பார்த்தா ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி தோணும்ல, அதுதான். அந்த நபர்கள் வந்து எப்படி ஆன்சர் பண்ணுறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களோட ஆளுமையை அளவிடுறது. எக்ஸாம்பிளாக சொல்லணுன்னா, ஒரு ஷேப்பை பார்த்துட்டு இது வந்து வௌவால் பறக்கிற மாதிரி இருக்குது, 2 பேர் சண்டை போடுற மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு தோணுச்சுன்னா, அவங்களுக்கு என்ன மாதிரி தோணுதோ அதை பொறுத்து அவங்களோட ஆளுமையை அளவீடு செய்கிறது. அதாவது அவங்களோட ஆழ் மனசில் மறைஞ்சிருக்கிற ஆழமான ஆளுமைத்தன்மைகள், அப்புறம் அவங்களோட பண்புகள், அவங்களோட பயங்கள், அவங்களோட எண்ணங்கள், இதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்காக கொண்டு வந்தது தான் இந்த ரோஷக்கோட மைத்தட சோதனை. இது ரொம்ப ஒரு ஃபெமிலியரான சோதனைன்னு சொல்லலாம். இது இம்பார்ட்டன்ட்டும் கூட நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில். நெக்ஸ்ட் பார்க்கலாங்களா? நெக்ஸ்ட்டு இதுவுமே இம்பார்ட்டன்ட். இதை கேட்டிருக்காங்க. பொருள் அறிவோடு இணைத்தறி சோதனை, பொருளறி இணைத்தறி சோதனை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது எப்படி சொல்லுவாங்கன்னா டிஏடின்னு சொல்லி அப்படியே கேட்டுருவாங்க. அதாவது தீமட்டிக் அப்பர்செப்ஷன் டெஸ்ட், ரொம்ப இம்பார்ட்டன்ட். தீமட்டிக் அப்பர்செப்ஷன் டெஸ்ட் இதை வந்து உருவாக்குனது யாருன்னா மார்கன் மற்றும் முர்ரே. இவங்க 2 பேரையும் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்த சோதனையில் என்ன பண்ணுவாங்கன்னா, தெளிவே இல்லாமல் இருக்க ஒரு ரொம்ப மங்கலாக தெரிகிற இந்த மனிதர்கள்லாம் இருப்பாங்க இல்லைங்களா, அவங்க இருக்கிற ஓவியங்கள் இல்லை ஃபோட்டோஸு இல்லை இது எல்லாத்தையும் சேர்த்துருக்கிற கார்ட்ஸு இது எல்லாத்தையும் காமிப்பாங்க. இந்த படத்தில் இருக்கிறது யார், இதுக்கு முன்னால் என்ன நடந்தது, இனி என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குட்டி கதையாக வந்து சொல்லுவாங்க. அதாவது இந்த படம் பார்த்து கதை சொல்லு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அதுதான். இதில் என்ன விஷயம்னா, அங்கே இருக்கிற மனிதர்கள் வந்து அவங்க காமிக்கிற பிக்சரில் இருக்கிற மனிதர்கள் வந்து தெளிவாக தெரிய மாட்டாங்க. இதை வந்து நம்ம கற்பனையாக நம்ம ஏதாவது கதை சொல்லுவோம் இல்லைங்களா, அதன் மூலமாக, இந்த கதையின் மூலமாக அவங்களோட ஆளுமையை அறிஞ்சுக்கிறது. அதாவது அவங்களோட உண்மையான தேவைகள் என்ன, அவங்களோட மன போராட்டங்கள் எப்படி இருக்குது அப்படின்றத பற்றி அவங்க ஆளுமை வெளிப்படுற விதத்தை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுறது. இதை தான் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா பொருள் அறிவோடு இணைத்தறி சோதனை, பொருளறி இணைத்தறி சோதனை அப்படின்னு சொல்லுவாங்க. மார்கன் மற்றும் முர்ரே இவங்க 2 பேரும் ரொம்ப இம்பார்ட்டன்ட், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு குழந்தைகளுக்கான இணைத்தறி சோதனை, சரிங்களா, சிஏடி அப்படின்னு சொல்லுவாங்க. லியோபோல்ட் ஃபெல்லாக். இது வந்து நம்ம முன்னாடி பார்த்தோம் இல்லைங்களா டிஏடி, அந்த சோதனை மாதிரியே தான் குழந்தைகளுக்கானது இது. சரிங்களா? முன்னாடி நம்ம பார்த்தது பெரியவங்களுக்கானது, இது வந்து குழந்தைகளுக்கானது. இதுவும் வந்து அந்த சோதனை மாதிரி, அதாவது பொருளறிவோடு இணைத்தறி சோதனை மாதிரி படங்கள் இருக்கும். ஆனால் குழந்தைகளுக்கு வந்து மனுஷங்களை விட அந்த அனிமல்ஸ் மேலே தானே இன்ட்ரெஸ்ட் அதிகம். அதனால் இவங்களுக்கு வந்து அனிமல்ஸை வந்து ஃபோட்டோவாக காமிப்பாங்க. இந்த மூலமாக குழந்தைங்களோட பயம் எப்படி, அவங்களோட ரிலேஷன்ஷிப், அதாவது பேரண்ட்ஸ் கூட அவங்களோட ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குது அப்படின்றத உறவுகளை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக யூஸ் பண்ணுற சோதனை தான் இது. நெக்ஸ்ட்டு வார்த்தை அசோசியேஷன். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை வந்து கொண்டு வந்தது யாருன்னா
பிரான்சிஸ் கால்டன், முன்னாடி நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, அவரே தான். அவர் கூட இன்னொருத்தரும் ஆய்வு பண்ணியிருக்காரு, கார்ல் யுங். யுங் ரொம்ப இம்பார்ட்டன்ட். யுங்கை பற்றி நம்ம நிறையா பார்ப்போம். இது வந்து கேம் மாதிரி, அதாவது யார் வந்து சோதனை செய்கிறாங்களோ அவங்க வந்து ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. அது சொன்ன உடனே நம்ம கேட்குறோம் இல்லைங்களா, அவங்க வந்து நம்ம மனசில் அந்த வார்த்தையை கேட்டதும் நமக்கு டக்குன்னு ஒரு வார்த்தை தோணும்ல, அதுதான் இந்த இன்டர்வியூலாம் எடுப்பாங்க பாருங்கள். இந்த வார்த்தை அசோசியேஷன் டெஸ்ட்டுக்கு நம்ம இன்ட்ரெஸ்ட்டாக ஒன்று சொல்லலாம். எப்படின்னா, எக்ஸாம்பிளாக இந்த திருவிளையாடல் மூவியில் வந்துட்டு நாகேஷ் சார் அவங்களும் அப்புறம் சிவாஜி சார் அவங்களும் ஒரு கான்வர்சேஷன் போகும்ல, அறிந்தது, அறியாதது, தெரிந்தது, தெரியாதது, அப்படி தானே வரும். இவங்க ஒரு கொஷின் கேட்டாங்கன்னா அதுக்கு ரிலேட்டடாக அவர் ஒரு ஆன்சர் சொல்லுவார். அதாவது ஒரு வேர்டு நாகேஷ் சார் வந்து ஒரு வேர்டு கேட்பாரு, அதுக்கு எக்ஸாக்டாக கரெக்டான மீனிங்கோட அவர் சொல்லுவார். அதுதான் இங்கே சோதனையில் எப்படி நடக்கும்னா, சோதனை செய்கிறவங்க வந்து அம்மா அப்படின்ற ஒரு வார்த்தை சொல்கிறாங்கன்னா, அம்மா அப்படின்றதுக்கு அன்புன்னு சொல்லலாம், பயனும் சொல்லலாம். அதாவது ஆன்சர் பண்ணக்கூடியவங்க அன்புன்னு சொல்லலாம், அவங்க அம்மாவை நினச்சி பயப்படுறாங்கன்னா பயனும் சொல்லலாம். இது வந்து பதில் கூறக்கூடியவங்க எடுத்துக்கிற நேரம், அவங்க கூறுற வார்த்தையோட அர்த்தம், இதை வச்சு அவங்களோட மனசில் உணர்ச்சி ரீதியாக இருக்கிற சிக்கல்களை கண்டறிய பயன்படுறது தான். அதுதான் இந்த வேர்ட் அசோசியேஷன் டெஸ்ட். சரிங்களா? நெக்ஸ்ட்டு, முதல் நுண்ணறிவு சோதனையை யார் ஏற்படுத்தினாங்க அப்படின்னா, ஆல்ஃபர்ட் ஃபீனே, தியேட்டர் சைமன். இவங்க 2 பேரும் இம்பார்ட்டன்ட். அதிகமாக நமக்கு கேட்டிருக்கிறது முதல் நுண்ணறிவு சோதனையை செஞ்சது யாருன்னு கேட்டால் ஆல்ஃபர்ட் ஃபீனே தான். இது இம்பார்ட்டண்டான கொஷின், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதாவது ஐக்யூ டெஸ்ட் பண்ணது யார் அப்படின்னு கேட்டால் ஆல்ஃபர்ட் ஃபீனே. இவங்க வந்து பிரான்ஸ் நாட்டில் இருக்க ஸ்கூலில் மந்தமாக இருக்கிற குழந்தைங்களெல்லாம் கண்டுபிடிச்சி அவங்களுக்கு தனியாக பயிற்சி அளித்து அவங்களோட நுண்ணறிவை வளர்க்குறதுக்கு உதவி செஞ்சார் அப்படின்னு சொல்லலாம். அப்போ ஃபஸ்ட்டு ஐக்யூ டெஸ்ட் பண்ணது யார்? ஆல்ஃபர்ட் ஃபீனே. இதில் நம்ம இப்போ பார்த்தோம் இல்லைங்களா, இதில் நம்ம முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டிய கூட மைத்தட சோதனை. நெக்ஸ்ட் டிஏடி, மார்கன் முரே, அவங்களோட மனிதர்களுக்கு அந்த கதை சொல்லுவாங்க இல்லைங்களா, பொருளறி இனத்தறி சோதனை அது. நெக்ஸ்ட்டு சிஏடி, விலங்குகளுக்கு மூலமாக, அதாவது விலங்குகளை ஃபோட்டோஸை காமிச்சு குழந்தைங்களுக்கு அவங்களோட ஆளுமையை அளவிடுறது, அதுக்கு சொன்னது வந்து பெல்லாக். நெக்ஸ்ட்டு வார்த்தை அசோசியேஷன், கேட்டது உடனே ஒரு வார்த்தையை கேட்ட உடனே மனதில் தோன்ற முதல் வார்த்தையை சொல்கிறது. சரிங்களா? அதான் வேர்டு அசோசியேஷன் டெஸ்ட்டு. ஆல்ஃபர்ட் ஃபீனேவோடது ஃபஸ்ட்டு ஐக்யூ டெஸ்ட். இயர் ஞாபகம் வச்சுக்கோங்க, 1905. சரிங்களா? நெக்ஸ்ட் பார்க்கலாம். இந்திய கல்வி மற்றும் உளவியல் சார்ந்த சில முக்கிய அமைப்புகள் மற்றும் ஆண்டுகள். முதலில் இந்தியாவில் உளவியல் துறை எங்கே ஏற்படுத்தப்பட்டதுன்னா, ஃபஸ்ட்டு இந்தியாவில் உளவியல் துறை எங்கே ஏற்படுத்தப்பட்டதுன்னா கல்கத்தா பல்கலைக்கழகம் 1916. சரிங்களா? இது டாக்டர் NN செங்குத்தா தலைமையில். சரிங்களா? நெக்ஸ்ட்டு என்சிஇஆர்டினா தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி குழு. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். எப்போ ஏற்படுத்தப்பட்டதுன்னா 1961, புதுடெல்லி. இதெல்லாம் கேட்ட கொஷின்ஸ். சரிங்களா? நெக்ஸ்ட்டு NCTE, தேசிய ஆசிரியர் கல்வி குழுமம். NCTE தேசிய ஆசிரியர் கல்வி குழுமம் 1973 ஸ்டார்ட் பண்ணாங்க. சட்டப்பூர்வ அந்தஸ்து பெற்றது 1993. அமலுக்கு வந்தது 1995. இந்த இயர் நீங்கள் படிக்கிறீங்களோ இல்லையா தெரியாது. NCTE அப்படின்றது தேசிய ஆசிரியர் கல்வி குழுமம்னு தெரியணும். இது அமல்படுத்தப்பட்ட ஆண்டு 1995ன்றது தெரியணும். சரிங்களா? நெக்ஸ்ட் TTERT, இதை தான் SCERT அப்படின்னு சொல்லி மாற்றினாங்க. அதாவது மாநில கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி குழு. தமிழ்நாட்டில் 1990 இதை கொண்டு வந்தாங்க. சரிங்களா? இது போல் நிறைய விஷயங்களை தொகுத்து ஆல்ரெடி நம்ம வீடியோ போட்டிருக்கோம். சரிங்களா? அதனால தான் எது இம்பார்ட்டனோ அந்த 4 மட்டும் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். பட் இதில் இன்னும் நிறைய டீட்டெயில் இருக்குது. இதை வந்து டீட்டெயிலாகவே நம்ம வீடியோ போட்டிருப்போம். அதாவது இந்த தேசிய கல்விக்குழு, SSA, இதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம் இல்லைங்களா, இதெல்லாமே டீட்டெயிலாக ஒரு வீடியோ இருக்குது. பார்க்காதவங்க அந்த வீடியோ பாருங்கள். நெக்ஸ்ட்டு பாதுகாப்பு நெறிமுறைகள் மற்றும் தற்காப்பு நடத்தைகள். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒவ்வொரு வேர்டுக்கும் எக்ஸாக்ட் மீனிங் கேட்பாங்க. இதில் மன அழுத்தத்திலேருந்து தப்பிக்க மனிதர்கள் வந்து மனம் பயன்படுத்துறது தான் தற்காப்பு வழிகள். இதனை பகுப்பாய்வு செய்தவர் யாருன்னா சிக்மண்ட் பிராய்டு. எப்படி இவர் பகுப்பாய்வு செஞ்சாங்கன்னு சொல்லி பார்க்கலாம். பகற்கனவு, இதுதான். இதில் இருக்கிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் நமக்கு மீனிங் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா இந்த மாதிரி தியரியை கொடுத்து இதுக்கு பேர் என்னன்றதை டைரெக்டாக கேட்டிருக்காங்க. சாதிக்க முடியாத ஒன்றை கற்பனையில் சாதிப்பது போல் எண்ணி மகிழ்தல், பகற்கனவு காணுதல். நான் ப்ரீவியஸ் இயர் கொஷின் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அந்த கொஷின் பேப்பர் பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த மாதிரி கொஷின்ஸ் எல்லாம் கேட்டிருக்காங்க அப்படின்றது. சரிங்களா? இது இம்பார்ட்டன்ட், அப்படியே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சாதிக்க முடியாத ஒன்றை கற்பனையில் சாதிக்கிறது மாதிரி எண்ணி சந்தோஷப்படுறது பகற்கனவு. சரிங்களா? நெக்ஸ்ட்டு மறைத்தல், அடக்குதல்.
கவலை தர்ற பழைய நினைவுகளை தன்னுணர்வின்றி மனதில் ஆழத்துக்கு தள்ளி விடுறதுக்கு பேர் தான் மறைத்தல் அல்லது அடக்குதல். இதுவே இன்னொரு விஷயமும் இருக்குது, ஒதுக்குதல், நசுக்குதல். கவலை தர விஷயத்த விழிப்புணர்வோட, அதாவது நமக்கு தெரிஞ்சே இது நம்ம யோசிக்கக்கூடாது, இதெல்லாம் நமக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சே நம்ம அதை ஒதுக்குறோம்னா அதுக்கு பேர் நசுக்குதல்னு சொல்லலாம். சரிங்களா? நெக்ஸ்ட்டு காரணம் கற்பித்தல். இது நிறைய டைம் கேட்டது. சரிங்களா? காரணம் கற்பித்தல். ஒரு விஷயத்தில் நம்ம தோல்வி அடைஞ்சிட்டோம்னா அதுக்கு நியாயமாக ஒரு போலி காரணத்தை கூறுறது. சரிங்களா? இதுக்கு தான் சீச்சி இந்த பழம் புளிக்குன்ற அந்த நரி கதையை சொல்கிறது. காரணம் கற்பித்தல். ஏன்டா ஃபெயில் ஆன அப்படின்னா, நான் எக்ஸாமுக்கு லேட்டாக போனேன் அதனால தான் ஃபெயில் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்கிறது. அப்படி இல்லைன்னா, எனக்கு எக்ஸாமுக்கு முன்னாடி தான் ஃபீவர் வந்துருச்சு அதனால நான் ஃபெயில் ஆகிட்டேன் அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லைங்களா? இதெல்லாம் காரணம் கற்பித்தலில் வரும். நெக்ஸ்ட்டு இடமாற்றம். இடமாற்றம்னா ஒரு நபர் மீதுள்ள கோபத்தை அவரிடம் காட்ட முடியாமல் அவரோடு தொடர்புடைய வேறு ஒரு பலவீனமான நபர் அல்லது பொருளின் மீது காட்டுவது. இதை எக்ஸாமில் கேட்டிருக்காங்க, அப்படியே கேட்டிருக்காங்க. அலுவலக கோபத்தை வீட்டில் உள்ள மனைவியிடமோ அல்லது குழந்தையிடமோ காட்டுவது இடமாற்றம். சரிங்களா? பின்னோக்கம் அப்படின்னா சிம்பிளாக என்ன சொல்லணும்னா மெச்சூரே இல்லாமல் நடந்துக்கிறது. அதாவது ஒரு ஏஜுக்கு என்ன பண்ணணுமோ அது இல்லாமல் சின்ன பிள்ளைத்தனமாக நடந்துக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அது எல்லாமே பின்னோக்கத்தில் வரும். நெக்ஸ்ட் பார்க்கலாங்களா? ஈடு செய்தல். ஒரு துறையில் ஏற்பட்ட தோல்வியை அல்லது பலவீனத்தை மற்றொரு துறையில் சாதித்து ஈடு செய்வது. அதாவது படிப்பில் சுமாராக இருக்கிற மாணவன் விளையாட்டில் சாதிக்கிறது. ஒரு விஷயத்தில் ஒரு துறையில் தோல்வி வந்துச்சுன்னா அதை அப்படியே விட்டுடாமல் நம்ம எதில் நம்மளோட கான்சன்ட்ரேஷனை ஃபோக்கஸ் பண்ணி ஜெயிச்சு வெளியே வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பதிலாக இது அப்படின்னு சொல்லிட்டு ஈடு செய்கிறது. சரிங்களா? இந்த மாதிரி கொஷின்ஸை எப்படி கேட்பாங்கன்னா, இப்படி டைரெக்டாக இது கேட்குறத விட எக்ஸாம்பிள் கொடுத்து கேட்பாங்க. படிப்பில் சுமாரான மாணவன் விளையாட்டில் சாதிப்பது எது அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு ஆப்ஷன்ஸில் எப்படி இருக்குன்னா காரணம் கற்பித்தல், ஈடு செய்தல், புறத்தெறிதல், இந்த மாதிரி ஒரு 4 கொடுத்துட்டு எந்த ஆன்சர் வரும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அதனால் எக்ஸாம்பிளையும் நல்லா பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு உன்னதமாக்குதல், மடைமாற்றம். இந்த மடைமாற்றம் நிறையா டைம் வந்திருக்கு. சமூகத்தால் ஏற்றுக்கொள்ளப்படாத ஒரு உணர்வை ஏற்றுக்கொள்ளப்பட்ட உயரிய செயலாக மாற்றுவது. அதாவது இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தா உங்களுக்கு புரியும். அதிகமாக கோவப்படுறவங்க தற்காப்பு கலையில் வீரராக மாறுறது, அப்படி இல்லைன்னா காதலில் தோல்வி அடைஞ்சவங்க கவிஞராக மாறுறது. அதாவது ஒரு விஷயத்தில் தோத்துட்டா அந்த விஷயத்த நமக்கு சாதகமாக பயன்படுத்தி அதில் வெற்றி காண்றது. உங்களுக்கு இதில் டிஃப்ரென்ஸ் தெரியணும். மடை மாற்றத்துக்கும் ஈடு செய்தலுக்கும் டிஃப்ரென்ஸ் தெரியணும். சரிங்களா? படிப்பில் சுமாராக இருக்கிற மாணவன் விளையாட்டில் சாதிச்சான்னா ஒன்றில் அவன் ஃபெயில் ஆகிட்டான், அதனால் இன்னொன்று ஜெயிக்கணும்னு அவன் சாதிக்கிறது ஈடு செய்தலில் வந்துடும். மடை மாற்றம்னா எந்த விஷயத்தில் நமக்கு அதாவது எந்த விஷயத்தில் நம்ம மைனஸாக இருக்கோமோ அந்த விஷயத்தையே நமக்கு ப்ளஸ்ஸாக மாற்றிக்கிறது மடை மாற்றம். சரிங்களா? இது ரெண்டுமே டிஃப்ரென்ஸ் தெரியணும். இந்த மாதிரி விஷயத்தில் தான் நமக்கு எக்ஸாமில் மார்க் போயிடுறது. சரிங்களா? அதாவது இந்த மாதிரி வார்த்தைகளில் தான் நமக்கு எக்ஸாமில் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகி மார்க் விட்டுருவோம். அதனால் இது நல்லா பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் பார்க்கலாம். எதிர்பலன் உருவாக்கம். மனதில் ஒரு உண்மை உணர்வுக்கு நேர் எதிரான ஒரு நடத்தையை வெளியே காட்டுவது. அதாவது பகைவன் மீது ரொம்ப பாசம் இருக்கிற மாதிரி காட்டிக்கிறது. அதுதான் எதிர்பலன் உருவாக்கம். நெக்ஸ்ட் பார்க்கலாம். முக்கியமான சில கலைச்சொற்களை உருவாக்குனவங்க. மென்டல் ஏஜ் மன வயது, ஆல்ஃபர்ட் ஃபீனே. சரிங்களா? மென்டல் ஏஜ் அப்படின்ற ஒரு வார்த்தையை சொன்னது யாருன்னா ஆல்ஃபர்ட் ஃபீனே. அதே மாதிரி ஐக்யூவை சொன்னது யாருன்னா நுண்ணறிவு ஈவு அப்படின்னு சொன்னது யாருன்னா ஸ்டென். இந்த நுண்ணறிவு ஈவு ஒரு சமன்பாடு, மன வயது பை கால வயது இன்ட்டு 100. இது டீட்டெயிலாக நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த நுண்ணறிவு ஈவுக்கு, அதாவது ஒரு மனுஷனோட நுண்ணறிவு ஈவு எவ்வளோன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. என்னென்னா மன வயது பை கால வயது இன்ட்டு 100 அப்படின்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபார்முலாவில் அவங்களோட ஐக்யூ எவ்வளோ வருதோ அதை பொறுத்து அவங்களோட ஸ்டேஜ் சொல்லுவாங்க. அதாவது மேதைகள், முட்டாள்கள், மூடர்கள் அப்படின்னு சொல்லி பிரிச்சிருப்பாங்க பாருங்கள். ஒரு டேபிள் காலம் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அந்த டேபிள் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நாம் இன்றைக்கி இம்பார்ட்டண்டான செலக்டிவ் டாபிக் பார்த்துட்ருக்கோம். நெக்ஸ்ட்டு வர வீடியோவில் ஒவ்வொரு யூனிட்டில் இருக்க ரொம்ப இம்பார்ட்டண்டான பாயிண்ட்ஸ் பார்க்க போகிறோம். சரிங்களா? இந்த 2 நான் கிளாஸு ஸ்டார்ட் பண்ணக்குள்ளே சொல்லியிருப்பேன். நீங்கள் சைக்காலஜியில் எது படிக்கிறீங்களோ இல்லையோ இந்த 2 வீடியோ கரெக்டாக பார்த்துருங்க அப்படின்னு சொல்லியிருப்பேன். இது ஃபஸ்ட்டு வீடியோ. செகண்ட் வீடியோ அடுத்தது உங்களுக்கு நான் போஸ்ட் பண்ணுறேன். சரிங்களா? எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் சொன்னது யாருன்னா கோல்மேன். இது அந்தளவுக்கு இம்பார்ட்டன்ட் இல்லை, பட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. எமோஷனல் இன்டெலிஜென்ஸ்னால் கோல்மேன். நெக்ஸ்ட்டு இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், கெஸ்டால்ட்.
கெஸ்டால்ட்டை பற்றி நிறைய டைம் கேட்டிருக்காங்க. கெஸ்டால்ட் அப்படின்ற அந்த வார்த்தைக்கு அர்த்தம் என்னென்னா முழுமை காட்சி. சரிங்களா? முழுமையான காட்சின்னு சொல்லுவாங்க, முழுமை காட்சி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கெஸ்டால்ட் அப்படின்னா இது வந்து ஒரு ஜெர்மன் மொழி சொல்லு. இதுக்கு வந்து முழுமை அப்படின்னு பேர். சரிங்களா? நெக்ஸ்ட்டு அகமுகன் புறமுகன். இதை சொன்னது யாருன்னா கார்ல் யுங். இவர் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இவரை பற்றி நிறைய டைம் கேட்டிருக்காங்க. அகமுகன்னா என்ன, புறமுகன்னா எங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து சமூக நடத்தையல் அடிப்படையில் மனுஷங்களை வந்து பிரிச்சிருக்காங்க. என்னென்னா அகமுகன் புறமுகன் அப்படின்னு சொல்லிட்டு. அகமுகன்னா என்னென்னா வெக்கப்படுறவங்க, தனிமை விரும்பி, சிந்தனையாளர், அதிகமாக யாருக்கிட்டையும் பேச மாட்டாங்க, தன்னைத்தானே சுருக்கிக்குவாங்க, தான் என்ன நினைக்கிறாங்களோ அதுதான், ரொம்ப தனிமையில் இருக்கிறதுக்கு ஆசைப்படுவாங்க. இவங்கெல்லாம் அகமுகனில் வருவாங்க. புறமுகன் அப்படின்னா யாருன்னா சமூகத்தோடு பழகிறவங்க, பேச்சாற்றல் மிகுந்தவங்க, தலைவர்கள், இவங்க எல்லாமே புறமுகன் அப்படின்னு சொல்லுவாங்க. இருமுகன் அப்படின்னு ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்க யாருன்னா அகமுக மற்றும் புறமுக பண்புகளை ரெண்டுமே கலந்த நபரை தான் இருமுகன் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் பார்க்கலாங்களா? ஊக்கம் மற்றும் கவன ஈர்ப்பு. ஊக்கத்தின் வகைகள் இதுவுமே இம்பார்ட்டன்ட், நல்லா கவனிச்சுக்கோங்க. அக ஊக்கம், இங்கே வந்து அக ஊக்கம்னு கொடுத்துருக்கோம் இல்லைங்களா? இதை வந்து எக்ஸாமில் அக ஊக்கம்னு கேட்டிருக்காங்க, இன்னொன்று அக ஊக்கி அப்படின்னும் கேட்டிருக்காங்க. சரிங்களா? நான் இங்கே உங்களுக்கு அக ஊக்கம்னே கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. அக ஊக்கம்னா என்னென்னா செல்ஃப் இன்ட்ரெஸ்ட், அதாவது சுய விருப்பம், ஆர்வம் மற்றும் மன மகிழ்ச்சியாக ஒரு விஷயத்தை செய்கிறது. நம்ம மனசுக்குள்ளேருந்து ஒரு விஷயம் தோணும்ல, நம்ம மனசு இந்த விஷயத்தை செய்யி அப்படின்னு ரொம்ப ஆர்வமாக இருக்கும் இல்லைங்களா? அது எல்லாமே அக ஊக்கத்தில் வந்துடும். புற ஊக்கம் அப்படின்னா என்னென்னா பரிசு, பாராட்டு, பணம், மதிப்பெண் அல்லது தண்டனைக்கு பயந்து ஒரு செயலை செய்தல். இதை எக்ஸாமில் வந்து கேட்டிருக்காங்க. எப்படி கேட்டிருக்காங்கன்னா தண்டனைக்கு பயந்து ஒரு செயலை செய்தல் என்பது அக ஊக்கியா புற ஊக்கியான்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரிங்களா? இது வந்து புற ஊக்கியில் வரும். ஆக்சுவலாக இந்த கொஷின்ஸ் எல்லாம் எப்படி கேட்பாங்கன்னா ஒரு சுச்சுவேஷனில் சொல்லி இது வந்து அக ஊக்கியில் வருமா புற ஊக்கியில் வருமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதனால எதெல்லாம் அக ஊக்கி எதெல்லாம் புற ஊக்கி அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு கவனத்தின் வகைகள். கவனத்தோட வகைகள் வந்து என்னென்னா முயற்சியுள்ள கவனம், முயற்சியற்ற கவனம். முயற்சியுள்ள கவனம்னா என்னென்னா கட்டாயப்படுத்தி ஒரு முழு முயற்சி எடுத்து ஒரு பொருள் மேலே கவனம் செலுத்த வைக்கிறது முயற்சியுள்ள கவனம். எக்ஸாமுக்கு படிக்கிறது, இது வந்து முயற்சியுள்ள கவனம். முயற்சியற்ற கவனம் அப்படின்னா எந்த ஒரு விதமான ஒரு முயற்சியுமே இல்லாமல் நம்ம கவனம் வந்து அந்த பொருளின் மேலே திசை திருப்பப்படுறது, அதுதான் வந்து முயற்சியற்ற கவனம். டக்குன்னு ஒரு வெடி சத்தம் கேட்டுச்சுன்னா நம்மளோட கவனம் வந்து டக்குன்னு திரும்பி பார்க்கும் இல்லைங்களா? இதுக்கு பேர் தான் முயற்சியற்ற கவனம். நெக்ஸ்ட்டு கவன வீச்சு. இந்த கவன வீச்சை தான் நிறைய டைம் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. சரிங்களா? கவன வீச்சு ஒரு நபரால் ஒரு நொடியில் மிக குறுகியமான காலத்தில் எத்தனை பொருட்களை கூர்ந்து கவனிக்க முடியுமோ இதை தான் கவன வீச்சுன்னு சொல்கிறாங்க. ஒரு மனுஷனோட கவன வீச்சு எவ்வளோ இருக்குன்றத நான் நிறைய டைம் டெஸ்ட்டும் வச்சுருக்கேன், அதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். தெரிஞ்சவங்க எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், ஏன்னா உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு பார்க்குறதுக்கு தான். அப்படி இல்லைன்னா நானே கமெண்ட்டில் சொல்கிறேன். ஒரு நபரால் குறுகிய காலத்தில் பொருளை கவனிக்கக்கூடிய கவனத்தின் கவன வீச்சளவு அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா என்ன வரும்ன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதை வந்து அளந்தறிகிற கருவி எதுனா டாசிஸ்டாஸ்கோப். இதுவுமே நம்ம டெஸ்ட் எழுதியிருப்போம். சரிங்களா? நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். உளவியல் அறிஞர்கள் அவரது கோட்பாடுகள். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்னென்ன கோட்பாடு சொல்லியிருக்காங்கன்றதை மட்டும் நான் உங்களுக்கு சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. இவான் பாவ்லோ ஆக்க நிலையுறுத்த கோட்பாடு. பாவ்லோவோட ஆக்க நிலையுறுத்த கோட்பாடு. இது வந்து நாய். இவர் வந்து சோதனைக்கு பயன்படுத்தினது வந்து நாய். இது எப்படின்னா அந்த மணி ஓசை கொடுத்து எப்போ மணி ஓசை வருதோ அப்போ மட்டும் ஃபுட்டு வைக்கிற மாதிரி நம்ம பார்த்துருப்போம். இது எல்லாமே நான் உங்களுக்கு ஸ்டோரியாக சொல்லியிருப்பேன். ஒரு பெரிய வீடியோ ஒன்று போட்டிருப்பேன். ஒவ்வொரு உளவியல் அறிஞர்களை பற்றியும், அவங்க சோதனைக்கு உட்படுத்தப்பட்ட விலங்கு பற்றியும், அதோட ரிசல்ட்டை பற்றியும், அதனால என்னென்ன கோட்பாடுகள் வந்துச்சு அப்படின்றதையுமே நம்ம டீட்டெயிலாக பார்த்துருப்போம். சரிங்களா? அதெல்லாம் இம்பார்ட்டன்ட். இங்கே வந்து என்ன பண்ணாங்க, என்ன கோட்பாடு வந்துச்சு, யார் எந்த கோட்பாடு சொன்னாங்கன்றதை மட்டும்தான் இங்கே கொடுத்துருக்கேன். ஆனால் இது ஃபுல் டீட்டெயில் வீடியோவாக இருக்குது, பார்க்காதவங்க நீங்கள் போயிட்டு பாருங்கள். நான் ஜஸ்ட்டு இது ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டதுனால இது நான் உங்களுக்கு அப்படியே சொல்லிட்டு போகிறேன். சரிங்களா? பிஎஃப் ஸ்கின்னரோடது செயல்படு ஆக்க நிலையுறுத்தம். இது வந்து செயல்படு ஆக்க நிலையுறுத்த கற்றல் அப்படின்னு சொல்லுவாங்க. இவர் சோதனைக்கு உட்படுத்தினது புலா மற்றும் எலி. ஸ்கின்னரோட பெட்டி பரிசோதனை அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு டார்டெக்கோட முயன்று தவறி கற்றல். இவர் வந்து கற்றல் படிநிலைகளை 3ஆக சொல்லியிருப்பாரு. அது 3மே ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். அதை வந்து சிச்சுவேஷனாகவும் கொடுத்து நம்மளை வந்து கொஷின் கேட்டிருக்காங்க. அதையுமே நான் அந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன், பாருங்கள். முயன்று தவறி கற்றல் இவர் யூஸ் பண்ணது வந்து பூனை,
இவர் தான் கற்றல் விதிகளை வகுத்தவர். சரிங்களா? கற்றல் விதிகளை வகுத்தவர் யாருன்னா தார்டெக். அந்த 3 விதிகளை கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஞாபகம் இருக்குங்களா? டெஸ்ட் எழுதியிருக்கவங்களுக்குலாம் நல்லா ஞாபகம் இருக்கும். பயிற்சி விதி, விளைவு விதி, இன்னொன்று ஆயத்த விதி. சரிங்களா? நெக்ஸ்ட்டு கோலரோடது தான் உட்காட்சி வழி கற்றல். இவர் வந்து பயன்படுத்தின விலங்கு சுல்தானா அப்படின்ற ஒரு சிம்பன்சி குரங்கை யூஸ் பண்ணி இவர் வந்து சோதனை செஞ்சுருப்பார். நெக்ஸ்ட்டு பியாஜேவோட அறிதிறன் வளர்ச்சி கோட்பாடு. இது வந்து 4 நிலைகளை கொண்டது அப்படின்னு சொல்கிறாங்க. 4 முக்கிய வளர்ச்சி நிலைகள் இருக்குது பியாஜேவோடது. நம்ம பியாஜேவோடது வீடியோ போட்டிருக்கோம். நெக்ஸ்ட்டு வைகாட்ஸ்கி. இவர் வந்து சமூக கலாச்சார கோட்பாடுன்னு சொல்கிறாங்க. இதை பற்றி அதாவது இந்த டீட்டெயில் அதிகம் கேட்கல, தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு சிக்மண்ட் பிராய்டு. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். சிக்மண்ட் பிராய்டோட உளப்பகுப்பாய்வு கோட்பாடு, அதாவது மனப்பகுப்பாய்வு கோட்பாடுன்னு கேட்பாங்க, இல்லை உளப்பகுப்பாய்வு கோட்பாடுன்னு கேட்பாங்க. ரெண்டுமே பார்த்து வச்சுக்கோங்க. இட், ஈகோ, சூப்பர் ஈகோ. இட்டுனா யார், ஈகோனா யார், சூப்பர் ஈகோனா யார், டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ரொம்ப இம்பார்ட்டன்ட், பார்த்துக்கோங்க. எரிக்சனுக்கு தனியாகவே நம்ம ஒரு வீடியோ போட்டிருப்போம். எரிக்சனுக்கும் மாஸ்லோவுக்கும் தனித்தனியாகவே வீடியோ இருக்கும். இந்த 8 பருவநிலைகளுமே நம்ம இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். அதே மாதிரி இந்த 7 படிநிலைகள் இதுவுமே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். இவங்களத வந்து எரிக்சனோடது சமூகவியல்பு வளர்ச்சி கோட்பாடு, இதை மட்டும் நீங்கள் படிக்கக்கூடாது. ஏன்னா அவங்களோட 8 பருவநிலைகளும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதே போல் இந்த மனிதநேய கோட்பாடு, அதாவது தேவைகளின் படிநிலை கோட்பாடுன்னு சொல்லுவாங்க. இந்த 7 படிநிலைகள் ரொம்ப இம்பார்ட்டன்ட். எக்ஸாமில் எப்படி கேட்குறாங்கன்னா, மாஸ்லோவோட 4வது படிநிலை கோட்பாடு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இந்த 7 படிநிலையில் 4 படிநிலை கொடுத்துருவாங்க. அதனால் இந்த 7 படிநிலைகளும் உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். இதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு சொன்னதெல்லாம் இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க அப்படின்லாம் நான் சொல்லலை. யார் என்ன சொன்னாங்கன்றதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்கன்னு சொன்னேன். இந்த எரிக்சன், மாஸ்லோ, பியாஜே இவங்கெல்லாம் என்ன சொல்லியிருக்காங்கன்றது நமக்கு தெரியணும். சரிங்களா? இது நம்ம டீட்டெயிலாக வீடியோ போட்டிருப்போம், பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. ஏன்னா இது நம்ம ஒவ்வொரு இதுக்கும் எரிக்சனை பற்றி நம்ம நடத்திட்டு அதுக்கு ரிலேட்டடாக டெஸ்ட் வச்சுருப்போம். மாஸ்லோவை பற்றி நடத்திட்டு அதுக்கு ரிலேட்டடாக டெஸ்ட் வச்சுருப்போம். நிறைய பேர் எழுதிருப்பீங்க. சரிங்களா? ஞாபகம் இருக்குன்னு தான் நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். ஞாபகம் இருக்கணும். எக்ஸாம் முடிகிற வரைக்கும் எதுவுமே மறந்துடக்கூடாது. ரோஜஸோட நெறிப்படுத்த அறிவுரை பகர்தல், இது இம்பார்ட்டன்ட். நெறிப்படுத்த அறிவுரை பகர்தலை சொன்னது யாருன்னா ரோஜஸ். இவர் வந்து மனிதநேய அணுகுமுறை, அதாவது மனிதநேய உளவியலை கொண்டு வந்ததும் இவர் தான். நெக்ஸ்ட்டு ஆல்ஃபர்ட் பாண்டுரா சமூக கற்றல் கோட்பாடு. ஜஸ்ட் இவரை தெரிஞ்சு மட்டும் வச்சுக்கோங்க. சரிங்களா? நெக்ஸ்ட்டு கோல்பர்க். இது இம்பார்ட்டன்ட்பா. ஒழுக்க வளர்ச்சி கோட்பாடு. கோல்பர்க்கோட ஒழுக்க வளர்ச்சி கோட்பாடு. இது வந்து 3 நிலைகள் 6 படிவங்களில் இருக்குது. நெக்ஸ்ட்டு கார்டனர். இது நம்ம முன்னாடி பார்த்தோம் இல்லைங்களா, அதே தான். அந்த நுண்ணறிவு கோட்பாடு பார்த்தோம் இல்லைங்களா, அதுலேயே வந்துடும். பன்முக நுண்ணறிவு கோட்பாடு. 8 வகையான கோட்பாடுகள். கார்டனோடது 8 வகையான நுண்ணறிவு கோட்பாடுகள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருப்போம். ஞாபகம் இருக்குங்களா? ஜஸ்ட்டு ஒரு கிளான்ஸ் போய் நீங்கள் எழுதுனதை பார்த்துட்டே வாங்க. எதுக்காக சொல்கிறேன்னா டக்குன்னு மைண்டில் நிற்கும். அவரோட புக்கு பேர் சொன்ன இல்லைங்களா, மனத்திற்பங்கள், பன்முக நுண்ணறிவு கோட்பாடு, ஃப்ரேம்ஸ் ஆஃப் மைண்ட், த தியரி ஆஃப் மல்டிபிள் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்பேன். அதாவது ஐக்யூ வந்து ஒற்றை மதிப்பு மூலமாக அளவிட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். அதாவது இவரோடது ரொம்ப ஃபேமஸாக இருக்கிற ஒரு வாக்கியம் என்னென்னா, நான் சொல்கிறேன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஐக்யூவை வந்துட்டு ஒரு மதிப்பால் அளவிட முயல்றது அப்படின்றது எதுக்கு ஒப்பானதுன்னா, யானையை ஒரு கண்ணாடி குப்பிக்குள்ளே அடைக்கிறதுக்கு ஒப்பானது அப்படின்னு சொன்னது கார்டனர். சரிங்களா? இது ரொம்ப ஃபேமஸான டயலாகு, கேட்டாலும் கேட்பாங்க. அதாவது நுண்ணறிவை ஒரு ஒற்றை மதிப்பு மூலமாக அளவிட முயல்வது எதுக்கு ஒப்பானதுன்னா, யானையை கண்ணாடி குப்பிக்குள்ளே அடைச்சி வச்சுக்கிறதுக்கு ஒப்பானது அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் தான் இவர் 8 வகையான நுண்ணறிவு கோட்பாடை வெளியிட்டார். என்னென்னா மொழியியல் நுண்ணறிவு, தர்க்க ரீதியான கணித நுண்ணறிவு, இடரீதியான நுண்ணறிவு, உடல் இயக்கம் தொடர்பான நுண்ணறிவு, இசை தொடர்பான நுண்ணறிவு, சமூக உறவுகள் தொடர்பான நுண்ணறிவு, தான் செயல்படுதலில் சாமர்த்தியமாக இயங்குவதற்குரிய நுண்ணறிவு, இயற்கையை புரிந்து கொள்ளும் நுண்ணறிவு. ஜஸ்ட்டு இது காதில் வாங்கி வச்சுக்கோங்க. நமக்கு தேவை கார்டனர் எந்த புக்கில் என்ன புக் எழுதியிருக்காரு, அவரோட ஃபேமஸ் அந்த டைலாக், அந்த யானை சொன்ன இல்லைங்களா, அந்த டைலாகு எத்தனை வகையான நுண்ணறிவு சொன்னார். சரிங்களா? இதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு கில்ஃபோர்ட். இவரை பற்றியும் சொன்ன இல்லைங்களா, ஒரு போட்டிருப்பேன் 4, 5, 6 அப்படின்னு மல்டிபிள் பண்ணி போட்டிருப்பேன். 120, 150, 180 அப்படின்னு சொல்லிட்டு நுண்ணறிவை வந்து ஒரு காரணியாக, அதாவது ஒரு 3D ஷேப்பில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணது இவர் தான். நெக்ஸ்ட்டு சார்லஸ் ஸ்பியர்மேன்.
நான் சொன்ன அதே தான். இது எதுக்காக நான் இப்படி சொல்லியிருக்கேன்னா, இதில் நம்ம பார்க்குறது எல்லாமே உளவியல் அறிஞர்களும் அவர்களோட கோட்பாடுகளும். நம்ம ஃபஸ்ட்டிலேயே நுண்ணறிவு பற்றி பார்த்துட்டோம். நுண்ணறிவுக்குன்னு தனியாக கொடுத்த கோட்பாடுகள் பார்த்துட்டோம். இங்கே ஃபுல்லாக கேதர் பண்ணி பார்க்கறதுனால இதுலேயும் வருது. சரிங்களா? நுண்ணறிவு இரட்டை காரணி கோட்பாடு சொன்னது இவர். ஜி காரணி, எஸ் காரணி, இதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம் இல்லைங்களா? அதுதான். நெக்ஸ்ட்டு ப்ரூனர் வந்து கண்டுபிடிப்பு கற்றல் கோட்பாடு 3 செயல்நிலை, படிமநிலை, குறியீட்டு நிலை. டேவிட் ஆர்சிபல், இது வந்து தெரியும், அர்த்தமுள்ள வாய்மொழி கற்றல் கோட்பாடு. நெக்ஸ்ட் கார்டன் ஆல்ஃபோர்ட்டோட ஆளுமை தனிப்பண்பு கோட்பாடு. கேட்டல் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். கேட்டல் வந்து 16 ஆளுமை வகை கோட்பாடு. இது தனியாகவே நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன் அப்புறமா. கேட்டலோடது ரொம்ப இம்பார்ட்டன்ட், இது நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இவரோட ஆளுமை வகைப்பாடு எத்தனைன்னு கேட்டிருக்காங்க, 16. சரிங்களா? கேட்டல் 16 ரொம்ப இம்பார்ட்டன்ட், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது உங்களுக்கு தெரியும். ஹென்றி முரே தேவை கோட்பாடு, டிஏடி பொருள் அறிவோடு இணைப்பறி சோதனை. ஆல்பர்ட் ஃபீனே ஒற்றை காரணி கோட்பாடும் உங்களுக்கு சொல்லிட்டேன். காட்னே படிநிலை கற்றல் கோட்பாடு. பியாஜே அறிதிறன் வளர்ச்சி படிநிலை கோட்பாடு. நெக்ஸ்ட்டு கற்றல் குறைபாடுகள். கற்றலில் குறைபாடுகள் இருந்துச்சுன்னா அதுக்கு என்னென்ன பேர் சொல்கிறாங்கன்றதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. டிஸ்லெக்சியானா என்னென்னா வாசிப்பதில் ஏற்படுற குறைபாடு. அதாவது படிக்கிறது, வார்த்தைகளை அடையாளம் காண்றதுல சிரமம் வருது இல்லைங்களா? இதுக்கு பேர் என்னென்னா டிஸ்லெக்சியா அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு டிஸ்கல்குலியா அப்படின்னா என்னென்னா கணித குறியீடுகள் மற்றும் மேக்ஸ் போடுறதுல குறைபாடு. இந்த ப்ளஸ்ஸு மைனஸு சம்மு போடுவாங்க இல்லைங்களா? அதிலெல்லாம் ட்ராபேக் வந்துச்சுன்னா அதுக்கு பேர் என்ன சொல்கிறாங்கன்னா டிஸ்கல்குலியா அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு டிஸ்கிராஃபியா அப்படின்னா என்னென்னா எழுதுறதுல ஏற்படுற குறைபாடு. எழுதுகளை வந்து மாற்றி எழுதுறது, ஹேண்ட் ரைட்டிங் நல்லாவே இல்லாமல் இருக்கிறது, இதுக்கு பேர்லாம் டிஸ்கிராஃபியா அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் டிஸ்பிராக்சியா அப்படின்னா என்னென்னா இயக்க ஒருங்கமைப்பு குறைபாடு அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது தசைகளில் ஏற்படுற பிரச்சனையினால குழந்தைங்களால சரியாக எழுத முடியாமல் போகிறது, வரைய முடியாமல் போகிறது, அதாவது உடல் குறைபாடுனால வர்ற விஷயம் என்ன சொல்கிறாங்கன்னா டிஸ்பிராக்சியா அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு அஃபேசியா, டிஸ்பேக்சியா இது ரெண்டும் ஒன்று தான். மொழித்திறன் மற்றும் பேசுவதில் ஏற்படும் குறைபாடு அப்படின்னு சொல்கிறாங்க. இது இம்பார்ட்டன்ட். ஏடிஹெச்டி கவனக்குறைவு மற்றும் மிகை செயல்பாடு குறைபாடு. அதாவது ஒரே இடத்துல குழந்தைங்க அமைதியாக இல்லாமல் ரொம்ப ஹைப்பர் ஆக்டிவாக இருப்பாங்க இல்லைங்களா? அதுதான், அதுக்கு பேர் ஏடிஹெச்டின்னு சொல்கிறாங்க. கவனக்குறைவு மற்றும் மிகை செயல்பாட்டு குறைபாடு. நெக்ஸ்ட்டு முக்கிய உளவியல் அறிஞர்களோட நூல்கள், அவங்களோட ஆசிரியரை பற்றி பார்க்க போகிறோம். இதுவுமே இம்பார்ட்டன்ட். ஆக்சுவலாக நாம் இதுக்கு முன்னாடி வந்து நிறையா உளவியல் அறிஞர்களோட நூல்களை தொகுத்து கொடுத்துருந்துருப்பேன். அந்த வீடியோ பார்க்காதவங்க பாருங்கள். அதில் இம்பார்ட்டன்ட் எல்லாமே அதில் வந்திருக்கும். அதில் கவர் ஆகாத ஒரு சில விஷயங்களை மட்டும்தான் இங்கே நான் கொடுத்துருக்கேன். சரிங்களா? அனிமல் இன்டெலிஜென்ஸ் எட்வர்ட் டார்டைக், த பிஹேவியர் ஆஃப் ஆர்கானிசம் பிஎஃப் ஸ்கின்னர், த சைக்காலஜி ஆஃப் இன்டெலிஜென்ஸ் பியாஜே. இதை வந்து நமக்கு எக்ஸாமில் தமிழ்லேயே கேட்டிருக்காங்க. கனவுகளின் விளக்கம் என்ற நூலின் ஆசிரியர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? கனவுகளின் விளக்கம் சிக்மண்ட் பிராய்ட். நெக்ஸ்ட்டு சைல்ட்ஹுட் அண்ட் சொசைட்டி எரிக்சன், இது நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். கார்ட்னரோடது ஆல்ரெடி பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு மோட்டிவேஷன் அண்ட் பர்சனாலிட்டி ஆப்ரஹாம் மாஸ்லோ, த மெஷர்மெண்ட் ஆஃப் இன்டெலிஜென்ஸ் லூயிஸ் டெர்மன், டாஸ்க் ஆஃப் டீச்சர்ஸ் வில்லியம் ஜேம்ஸ். நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வழிகாட்டுதல். நம்ம வந்து வழிகாட்டுதல், அறிவுரை பகிர்தல், இது ரெண்டுத்துக்கும் நமக்கு டிஃப்ரென்ஸ் தெரியணும். சரிங்களா? இது ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சால் தான் எக்ஸாமில் இதுக்கு ரிலேட்டடாக கொஷின் கேட்டால் நம்மளால் ஆன்சர் பண்ண முடியும். வழிகாட்டுதல்னால் என்னென்னா ஒரு நபரோட திறமைகள் என்ன, அவங்களோட தேவைகள் என்ன, அதுக்கான வாய்ப்புகள் என்ன அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு வாழ்க்கையில், அதாவது அவங்களோட வாழ்க்கையில் சரியான முடிவு எடுக்கிறதுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு சின்ன ஹெல்ப்பு, ஒரு முடிவு வழிகாட்டுதலை தான் இங்கே வழிகாட்டுதல் அப்படின்னு சொல்கிறாங்க. இதே அறிவுரை பகிர்தல்னால் என்னென்னா வழிகாட்டுதலோட ஒரு பார்ட்டு தான் அறிவுரை பகிர்தல். சரிங்களா? வழிகாட்டுதலோட ஒரு பார்ட்டு அறிவுரை பகிர்தல். ஒரு தகுதி வாய்ந்த ஆலோசகர், அந்த கவுன்சிலிங் பண்ணுவாங்க இல்லைங்களா, அவங்க வந்து பிரச்சனை இருக்கிற ஒரு நபருக்கு நேருக்கு நேராக சில ஆலோசனைகளை கொடுக்கறது. நீங்களே முடிவு எடுத்துக்கங்க அப்படின்னு முடிவை அவங்க கையில் கொடுத்துட்டு என்ன பிரச்சனையோ என்ன பண்ணணுமோ அதுக்கான விஷயங்களை மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. இது வந்து ஒரு உளவியல் செயல்முறை. வழிகாட்டுதல் வேற, வழிகாட்டுதல் உளவியல் செயல்முறையில் வராது. ஆனால் அறிவுரை பகிர்தல் உளவியல் செயல்முறையில் வரும். நெக்ஸ்ட்டு அறிவுரை பகிர்தலில் 3 வகைகள் இருக்குது. இதை உருவாக்குனது யாருன்னா வில்லியம்சன். சரிங்களா? நெறிப்படுத்தும் அறிவுரை பகிர்தல் யாருன்னா வில்லியம்சன்.
இந்த நெறிப்படுத்தும் அறிவுரை பகிர்தலோட முக்கிய அம்சம் என்னென்னா, இது வந்து ஆலோசகரை யார் கவுன்சிலிங் கொடுக்குறாங்களோ அவங்கள வந்து முதன்மையாக கொண்டது. சரிங்களா? ஆலோசகர் என்ன பண்ணுவாங்கன்னா, என்ன பிரச்சனையோ அந்த பிரச்சனையை டைரெக்டாக கூறி அதுக்கான சொல்யூஷனையும் டைரெக்டாகவே சொல்லிடுவாங்க. இதை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நெறிப்படுத்தும் அறிவுரை பகிர்தல் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து நெறிப்படுத்த அறிவுரை பகிர்தல். இதை நம்ம பார்த்துருப்போம். இது இம்பார்ட்டன்ட். இது சொன்னது யாருன்னா கார்ல் ரோஜர். இது வந்து அறிவுரை பெறுறவங்க, அதாவது யார் கவுன்சிலிங்க்கு வர்றாங்களோ அவங்கள மையமாக கொண்டது. இதில் வந்து யார் கவுன்சிலிங் கொடுக்குறாங்களோ அவங்க வந்து சொல்யூஷனை டைரெக்டாக சொல்லவே மாட்டாங்க. இது மாதிரி உனக்கு ஒரு பிரச்சனை இருக்குப்பா, இதில் இதெல்லாம் வாய்ப்புகள் இருக்குது, உனக்கு எந்த வாய்ப்பு வந்து உனக்கு பெஸ்ட்டாக படுதோ, எது உனக்கு சரியாக படுதோ அதை நீ செலக்ட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு முடிவை வந்து யார் கவுன்சிலிங்க்கு வராங்களோ அவங்கள்ட்டே விட்டுறது. சரிங்களா? இது வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நெறிப்படுத்தா அறிவுரை பகிர்தல் அப்படின்னு சொல்கிறாங்க. பிரச்சனையை அவங்களையே புரிய வச்சு நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி தீர்வு காண்றதுக்கு அவங்கள தூண்டுறது. நெக்ஸ்ட்டு சமரச அறிவுரை பகிர்தல். இது வந்து தார் அப்படின்றவர் உருவாக்கியிருக்காரு. சரிங்களா? இதோட முக்கிய அம்சம் என்னென்னா, ரெண்டுமே சேர்ந்தது. நம்ம பார்த்தவங்களே இல்லை, நெறிமுறைப்படுத்தப்பட்ட நெறிமுறைப்படுத்தப்படாத இது ரெண்டுத்தையுமே மிக்ஸ் பண்ணது. அவங்களோட சூழ்நிலை அப்புறம் அந்த நபர்களுக்கு என்ன தேவை அப்படின்றத பொறுத்து அவங்க கொடுக்குற அட்வைஸ் எப்படி இருக்குமா, நெறிமுறைப்படுத்தப்பட்டும் இருக்கலாம், இல்லை நெறிமுறைப்படுத்தப்படாத மாதிரியும் இருக்கலாம். இது ரெண்டுத்தில் எது தேவையோ, அதாவது அந்த டைமுக்கு அது எது தேவையோ அதை அவங்களுக்கு கொடுக்கறது. சரிங்களா? இந்த மாதிரி இருக்கிறது வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே மேலே கொடுத்துருக்காங்க பாருங்கள், சமரச அறிவுரை பகிர்தல். நெக்ஸ்ட்டு வழிகாட்டுதலில் சில முக்கிய வகைகள் இருக்குது. அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஜஸ்ட்டு ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கோங்க. கல்வி வழிகாட்டுதல், தொழில் வழிகாட்டுதல் இந்த மாதிரி வரும். கல்வி வழிகாட்டுதல்னால் பாடப்பிரிவுகளை தேர்ந்தெடுத்து படிக்கிறதுல இருக்கிற சிரமங்களை வந்து போக்குறது. இது வந்து கல்வி சார்ந்த உதவிகளை வழங்குது. இதுக்கு பேர் கல்வி வழிகாட்டுதல். தொழில் வழிகாட்டுதல்னா ஒருவரோட திறமை மற்றும் ஆர்வத்திற்கு ஏற்ற வேலையை தேர்ந்தெடுக்கவும் அதில் எப்படி முன்னேறலாம் அப்படின்றதையும் அவங்களுக்கு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறது. தொழில் வழிகாட்டுதல் அப்படின்ற சொல்ல ஃபஸ்ட்டு பயன்படுத்தினது யாருன்னா ஃப்ராங்க் ஃபர்சன். சரிங்களா? நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு தனிநபர் வழிகாட்டுதல். ஒரு தனி மனிதனோட மனநலம், குடும்ப பிரச்சனை மற்றும் சமூகத்தோடு இணங்கி போகிறதுல ஏற்படுற சிக்கல்களை தீர்க்க உதவுறது தான் இந்த தனிநபர் வழிகாட்டுதல் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து இதில் வந்து ஒரு முக்கியமான பாயிண்ட் இருக்குது. என்னென்னா, மனநல இயக்கம். இதை வந்து தொடங்கினது யாருன்னா கிளிஃபோர்ட் ஃபியர்ஸ் அப்படின்றவர் தான். சரிங்களா? கிளிஃபோர்ட் ஃபியர்ஸ் அப்படின்றவர் தான் மனநல இயக்கம்னு தொடங்கினாங்க. இவரோடது தான் எ மைண்ட் தட் ஃபவுண்ட் இட் செல்ஃப் அப்படின்ற நூல் இவரோடது தான். இந்த புக்கு என்ன பண்ணுச்சுன்னா, வழிகாட்டுதல் மற்றும் அறிவுரை பகிர்தல் இந்த துறை வளர்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய டேர்னிங் பாயிண்ட்டாக இருந்தது இந்த புக்கு தான், எ மைண்ட் தட் ஃபவுண்ட் இட் செல்ஃப். சரிங்களா? நெக்ஸ்ட்டு நினைவில் கொள்ள வேண்டிய சில முக்கிய தந்தைகளை பற்றி பார்க்க போகிறோம். இது எல்லாத்தையும் நான் உங்களுக்கு ஷார்ட்கட்டோடு கொடுத்துருக்கேன். ரொம்ப ஈஸியாக இருக்கும். அந்த ஷார்ட்கட் பார்த்தீங்கன்னா, பார்க்காதவங்க அந்த வீடியோ பார்த்துக்கோங்க. ஏன்னா அது வந்து நான் லாஸ்ட் டைம் நடந்த டெட்டுக்கு கொடுத்தேன். நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. கிட்டத்தட்ட எனக்கு அதில் ஒரு 70,000 வியூஸ் பக்கமாக போச்சு. அந்தளவுக்கு ஈஸியாக இருக்கும் ஷார்ட்கட்டு. பார்க்காதவங்க பாருங்கள். உளவியலின் தந்தை யாருன்னா வில்லியம் வுண்ட். இவர் தான் 1879 உளவியல் ஆய்வுக்கூடத்தை ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணார். நவீன உளவியலோட தந்தை வில்லியம் ஜேம்ஸ், சிக்மண்ட் பிராய்ட், ரெண்டு பேரையுமே சொல்கிறாங்க. அதனால தான் நான் ரெண்டு பேரையுமே கொடுத்துருக்கேன். உங்களுக்கு எக்ஸாமில் எப்படி கேட்குறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி போடுங்க. வில்லியம் ஜேம்ஸும் வருவார், சிக்மண்ட் பிராய்டும் வருவார், நவீன உளவியலின் தந்தை. ஏன்னா இவங்க ரெண்டு பேரையும் வெவ்வேறு சுச்சுவேஷனில் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு கல்வி உளவியலின் தந்தை தார்டெக். இது ஆல்ரெடி நம்ம டெஸ்ட் எழுதியிருப்போம். குழந்தை உளவியலின் தந்தை பியாஜே. இங்கே நான் உங்களுக்கு கொடுத்துருக்கிறது இம்பார்ட்டண்ட்டாக இருக்கவங்களை மட்டும்தான் கொடுத்துருக்கேன். பட் இன்னும் நிறைய தந்தைகள் வருவாங்க. அது எல்லாமே நான் உங்களுக்கு ஷார்ட்கட்டோடு கொடுத்துருப்பேன். அந்த வீடியோ வேணும்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். சரிங்களா? இப்போ நம்ம இம்பார்ட்டன்ட் எல்லாத்தையும் பார்த்துருக்கோம். இதோட பார்ட் 2 வீடியோவும் இருக்குது. அது எப்படி இருக்குன்னா யூனிட் வைஸ் இருக்கும். ஒவ்வொரு யூனிட்டுக்கும் இம்பார்ட்டன்ட் மட்டும் தொகுத்து கொடுத்துருப்பேன். சரிங்களா? அந்த வீடியோ நான் சீக்கிரமாக அப்லோட் பண்ணுறேன். மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நல்லதே செய்வோம், நல்லதே நடக்கும். நன்றி.